ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஏன் சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தண்ணி குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் தனியா, அதாவது வர மல்லியை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். மல்லி நல்லா வறுப்பட்டதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் பெப்பர், காரத்துக்கேற்ப வரமிளகாய். நான் இன்றைக்கி ஒரு 8 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனோன்னா பவுட்ரு பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 கப் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்குரிய ஒரு 10 பல்லு பூண்டு, இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வறுப்பட்ட உடனேயே ஒரு 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா தக்காளி குழஞ்சி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 10 பீஸ் நான் சிக்கன் எலும்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்துக்கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பொடி, அதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வச்ச வெங்காயம் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம்.
மசாலா, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.